குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பின்வரும் விவரங்கள் சீர்காழி பாடகர்கள் சங்கத்தின் வருவாய் மற்றும் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும். 1/4/2018 அன்று எழுது பொருட்களின் இருப்பு. எழுது பொருள்னு சொன்னாலே செலவுகள் தானே, அதனால் நான் இந்த சம்மோட டீட்டெயில் இங்கே அந்த 14வது கணக்கு போடும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க இந்த கணக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி. இந்த 14வது கணக்கு போடும்போது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க. நான் டைரெக்டாக கணக்குக்கு போகிறேன். அப்போ எழுது பொருட்கள் அப்படின்னாலே செலவுகள் தான். இப்போ எழுது பொருட்களின் தொடக்க இருப்பு 2600 ப்ளஸ் எழுது பொருட்கள் வாங்கியது 6500. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 0 0 11 1 மிச்சம் 1 9 9100 மைனஸ் அவாண்டின் எழுது பொருட்கள் இறுதி இருப்பு 2200. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 8ல் 2 போச்சுன்னா 6. அப்போ 6900 வந்துருச்சு இல்லைங்களா. இது செலவுகளில் தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் இறுதி இருப்பு. ஒரு வேளை விட்டுறது அப்படின்னு இருந்ததுன்னா வருவாயில் போடணும். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.